அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்கள், உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இன்று உங்களுக்கு இவை நடந்தே தீரும். அப்படி கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் சஞ்சரித்த புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேது மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன், மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதை சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவது கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இருபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார். இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானால் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் புதன். குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார். சந்திரன் அக்குழந்தையை தன் 27 மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார். ரோகிணி, கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார். காலங்கள் கடந்தோடின. குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார். வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார். தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார். இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார். குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார். காரணம், தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார். குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார். பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார். பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்தார். புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார். அது மட்டுமில்லாமல் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளை புதன் கற்று தேர்ந்தார். கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால்
பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார். புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார். சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவ மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தை அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார். புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார். நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார். தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார். புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த பெருமையும் சிறப்பும் கிடைக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார். ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சமாவார். தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார். நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார். அது மட்டுமில்லாமல் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார். சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி கேது மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் கடகராசினியர்களான நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் பிரயாணக்காரனான புதன் மற்றொரு பிரயாணக்காரரான சூரியனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சில முக்கியமான இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் கடகராசிக்காரர்களான நீங்கள் விருந்து கேளிக்கைகள்ல மனம் செல்லுங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேற்றி கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு 12 இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் பிரச்சனைகள் என்பது கட்டுக்குள் இருக்குங்க. அஷ்டமச்சனியினுடைய வீரியமும் கொஞ்சம் அடங்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லாத நிலையில் இருப்பதால எந்த ஒரு விஷயத்தை சற்று நிதானித்து செய்வது நல்லது. அவசரப்பட்டு வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். மனதில் இருப்பதை எல்லாம் வெளியில் கொட்ட வேண்டாங்க. எதிரில் யார் கேட்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாளுங்க. 12 குரு சூரியன் இணைந்திருப்பது அஷ்டமத்தில் இருக்கும் கிரகங்கள் சற்று அலைச்சலையும் குழப்பங்களையும் தடைகளையும் தரும் என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.